சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சிம்மம்ங்கிறது பாருங்க, காலபுருஷ தத்துவத்துல 5வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார். சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும். சிம்மம்ங்கிறது ஸ்திர ராசி, நெருப்பு ராசி, ஒரு ஆண் ராசி. பொதுவா சிம்ம ராசிக்காரர்கள் புகழை அதிகம் விரும்பக்கூடியவர்கள். ஏன் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் பாருங்க, ஒரு ஒளி கிரகம். இன்னும் சொல்ல போனா எல்லா கிரகத்துக்கும் தலைமை கிரகம் சூரியன். சூரியனுடைய ஒளியை வாங்கித்தான் மற்ற கிரகங்கள் பிரகாசம் செய்கிறது. அப்ப ஒளியை உமிழக்கூடிய இந்த சூரியன் பாருங்க சிம்ம ராசிக்கு அதிபதியாக வருவதனால எப்போதும் பிரகாசம் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல 10 பேருக்கு, 100 பேருக்கு, 1000 பேருக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள். அதனால புகழ்ங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு எளிதில் வந்து சேரும். அதே போல பாருங்க, முன்வைத்த காலை பின்வைத்து பழக்கம் இல்லை சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்துல வெற்றி கொடி நாட்டக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல சிம்மத்தினுடைய உருவம் பாருங்க சிங்கம். இப்ப சிங்கம் பாருங்க காட்டுல தன்னந்தனியாக கம்பீரமாக நடந்து செல்லும். அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் கம்பீரமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள், துணிவு உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல நேர்மையை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். உண்மை விரும்பிகள், எந்த காரியத்தில் இருந்தாலும் அதுல உண்மை இருக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சரியான வழியில சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல சிம்ம ராசியினுடைய உருவம் பாருங்க சிங்கங்கிறதுனால இவர்களுக்கு எதிரிகள் பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா சிங்கம் எதிரிகளை வேட்டையாடுவது போல சிம்ம ராசிக்காரர்கள் எதிரிகளை திணறடிக்கக்கூடியவர்கள். அதனால இவர்களுக்கு எதிரிகள் அவ்வளவு எளிதில் நெருங்குவதில்லை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே பேசி பழக்கப்பட்டவர்கள். அதனால இவர்களுக்கு அந்த பகைங்கிறது நிறைய இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே போல கௌரவத்தை அதிகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதாவது கவரிமான் மைய நீப்பின் உயிர் வாழாது என்பது போல கௌரவத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல இந்த சுதந்திர மனப்பான்மைங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில இருக்கும். அதாவது சுதந்திரமாகவே இருந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல தங்களுடைய வாழ்க்கையில அடுத்தவர்களுடைய குறுக்கீடை எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது என்ன சொல்ல போனா மதியாத தலைவாசல் மிதியாதே என்ற பழக்கம் உடையவர்கள். அதாவது மதிக்கிறவங்களுக்கு கட்டாயம் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல அரசாங்க யோகங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகம் உண்டுங்க. ஏன்னா அந்த அரசாங்க கிரகம் தலைமை கிரகம்னாவே சூரியன் தான். அப்ப சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரியங்கிறதுனால அரசியல்ல அரசாங்கத்துல அதிகம் பிரவேசிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். இன்னும் சொல்ல போனா எல்லோரையும் சமமாக பாதிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அந்த ஏழை பணக்கார தொழிலாளி முதலாளி என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் சமமாக பாதிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவா ஒரு ராசிக்கு 6வது ராசி 8வது ராசி என்னைக்குமே பாருங்க கஷ்டத்தை கொடுக்கும். இந்த 6வது ராசி 8வது ராசி என்னைக்குமே பாருங்க அவர்களால உங்களுக்கு எப்போதும் ஒரு நன்மைங்கிறது இருக்காது. அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6வது ராசி பாருங்க மகர ராசி, 8வது ராசி மீன ராசி. அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களாலையும் மீன ராசிக்காரர்களாலையும் வாழ்க்கையில ஒரு தாக்கம், ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது இருக்காது. இந்த 6வது ராசி 8வது ராசி ஆகாதுன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இப்ப சிம்ம ராசில இருந்து என்னம்னா மகரங்கிறது 6வது ராசியா வரும். அதே மகரத்துல இருந்து சிம்மத்தை என்னம்னா 8வது ராசியா வரும். அதே போல சிம்மத்திலிருந்து மீனத்தை என்னம்னா 8 வரும். அதே மீனத்தில இருந்து சிம்மத்தை பாருங்க 6வது ராசியா வரும். அப்ப இந்த 6 8ங்கிறது இருக்கிறதுனால அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 6வது ராசியும் மகரமும் 8வது ராசியான மீனமும் என்னைக்குமே ஒத்து வராது. மேலும் பாருங்க இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம்லாம் ஜோதிடத்துல மறைவிட ஸ்தானங்கள். அதே போல 6ஆம் இட ஆதிபத்தியங்கள் 8ஆம் இட ஆதிபத்தியங்கள் கொடுமையான ஆதிபத்தியங்கள்ங்க. 6ஆம் இட ஆதிபத்தியங்கள் பார்த்தோம்னா 6ஆம் இட ஆதிபத்தியம் கடன், நோய், வழக்கு, எதிரிகள், எதிர்ப்பு, தவறான திட்டம், தவறான முடிவு, இதெல்லாம் சொல்றது 6ஆம் இடம். அப்ப 6வது ராசிங்கிறது என்னைக்கும் விரும்பத்தக்க ஒரு ராசி அல்ல அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல 8ஆம் இட ஆதிபத்தியங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடங்கிறது தீராத நோய், தீராத விவகாரம், தீராத பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு, விபத்து, கண்டம், காயம், தற்கொலை, கொலை, விபத்து, இதெல்லாம் சொல்றது 8ஆம் இடம். அப்ப ஒரு ராசிக்கு 8வது ராசி என்னைக்குமே அந்த ராசிக்காரர்கள ஒரு யோகங்கிறது இருக்காதுங்க. அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்கள் வர என்னைக்கும் உதவ மாட்டார்கள். அவர்களால் துரோகம், அவர்களால் கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு ராசிக்கு 6வது ராசி 8வது ராசி விளக்கப்பட வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6வது ராசியான மகர ராசியும் 8வது ராசியான மீன ராசியும் பாருங்க என்னைக்கும் விளக்கப்பட வேண்டிய ராசியாக வருகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6வது ராசியான மகர ராசிக்காரர்களாலையும் 8வது ராசியான மீன ராசிக்காரர்களையும் என்னைக்குமே வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்ப நான் சிம்ம ராசிங்க, நான் 6வது ராசியான மகர ராசிக்காரரை தான் திருமணம் செஞ்சிருக்கேன், அவர்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க ரொம்ப ஒற்றுமையா இருக்கோம், ரொம்ப அனுநியமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்துல 6ஆம் இடத்துல குருவ சுக்கிரனும் இருக்கும். அது மாதிரி பிறப்பு காலத்துல உங்களுக்கு 6ஆம் இடத்துல குருவ சுக்கிரனும் இருந்து அந்த 6வது ராசியா வந்தா ஒன்றும் பிரச்சனை வராது. அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் நான் 8வது ராசியை தான் திருமணம் செஞ்சிருக்கேன், வாழ்க்கையில எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னா பிறப்பு காலத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல குருவ சுக்கிரனும் இருந்திருக்கும். அப்ப அது ராசியா வரும்போது ஒன்றும் பெரிய பாதகம் இருக்காது, பெரிய கஷ்டம் இருக்காது. ஆனா ராசிக்கு 6வது ராசி 6ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருந்து அது ராசியா வர்றது, 8ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருந்து அது உங்களுக்கு ராசியா வந்தா அந்த ராசிக்காரர்கள பெரிய ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு கொடுப்பனைங்கிறது இருக்காதுங்க. பொதுவா 6வது ராசி 8வது ராசி விளக்கப்பட வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் என்னைக்குமே ஒத்து வர மாட்டார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதே போல பாருங்க திருமண பொருத்தத்துல முக்கியமா ராசி பாருங்க, ஒரு ராசிக்கு 3வது ராசியும் 11வது ராசியும் விளக்கப்பட வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம். இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3வது ராசி பாருங்க துலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண விஷயத்துல சிம்ம ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த 3வது ராசியை விளக்குவது நல்லது. 3வது ராசி துலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண பொருத்தத்துல 3வது ராசியான துலாம் ராசி உங்களுக்கு சிறப்பு தராது. அதே போல 11வது ராசியான பாருங்க மிதுன ராசியும் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களையும் உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் இருக்காது திருமண பந்தத்துல. அப்ப சிம்ம ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த 3வது ராசியான துலா ராசியை விளக்குவது நல்லது திருமண பொருத்தத்துல. 11வது ராசியான மிதுன ராசியை திருமண பொருத்தத்துல விளக்குவது நல்லது. அதே போல பொதுவா 6வது ராசியான மகர ராசி 8வது ராசியான மீன ராசி இவர்கள்லாம் பாருங்க திருமண பொருத்தத்துல ஆகாத ராசின்னு சொல்லலாம். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3வது ராசியான துலாம், 6வது ராசியான மகரம், 8வது ராசியான மீனம், 11வது ராசியான மிதுனம் இவர்கள்லாம் விளக்கப்பட வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல திருமண பொருத்தத்துல முக்கியமா பாருங்க ராசியை விட நட்சத்திரங்களும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு. அந்த ஆகாத நட்சத்திரம் வந்தாலும் அந்த நட்சத்திரக்காரர்களை விளக்குவது நல்லது. இப்ப சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க, மக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா நட்சத்திரமுமே ஒத்து வரும் பெரும்பாலும். அப்ப மக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா நட்சத்திரமும் சேர்க்கலாமா அப்படின்னா ராசி கட்டம் மற்ற கிரகங்களை பார்த்து சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு பரணி நட்சத்திரம், பூச நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், பூராட நட்சத்திரம், உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல ஒரு பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், ரேவதி நட்சத்திரம் பிறந்த ஆண்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருக்கிறார் அப்படின்னா எந்த நட்சத்திரமும் ஒத்து வரும். இப்ப ராசி கட்டமும் சரியா இருக்கு, மற்ற கிரகங்கள் எல்லாம் சரியா இருக்குன்னா சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா மக நட்சத்திரம்லாம் அந்த விதிவிலக்கு நட்சத்திரத்துல வரும். அப்ப மக நட்சத்திரம் ஒரு ஆண் பிறந்தா எந்த நட்சத்திரக்காரர்களையும் சேர்க்கலாம், மற்ற பொருத்தங்கள் சரியா இருந்தா சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுங்க, அவங்களுக்கு பரணி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஐவி நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது.
அதே போல உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில ஒரு ஆண் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் ஆகாத நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மொத்தத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க, 3வது ராசியான துலாம், 6வது ராசியான மகரம், 8வது ராசியான மீனம், 11வது ராசியான மிதுனம், இதெல்லாம் ஆகாத ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களால சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு உறுதியா நம்பலாம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.